Hi everyone, welcome to Matters Not YouTube channel. நம்ம இந்த வீடியோவில் வந்து அப்போலிப்போப்ரோட்டீனை பற்றி பார்க்க போகிறோம். The protein part of a lipoprotein is known as apolipoprotein. ஒரு ப்ரோட்டீன் பார்ட், ஒரு லிப்போப்ரோட்டீனோட ப்ரோட்டீன் பார்ட் பேர் தான் அப்போலிப்போப்ரோட்டீன் சொல்கிறாங்க ஆர் அப்போப்ரோட்டீன் சொல்லுவாங்க. All the apoproteins are mainly synthesized on the liver, but the small quantities are produced from almost all organs. எல்லாமே இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தோன்னா வந்து லிவரில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸ் மட்டும் ஆஃப் லிப்போப்ரோட்டீன் மட்டும் எல்லா ஆர்கன்ஸாலையும் ப்ரொடியூஸ் ஆகுது. இன்டெஸ்டைனல் செல் ப்ரொடியூசஸ் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் அப்போஏ. இன்டெஸ்டைனல் செல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா, நம்ம இன்டெஸ்டைனில் இருக்க இன்டெஸ்டைனல் செல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா அப்போஏ ப்ரொடியூஸ் பண்ணும். லிப்போப்ரோட்டீன், அது ஒரு லிப்போப்ரோட்டீன். A part of solubilizing lipid part and the protein components have specific function. இப்போ அப்போஏ ஒன்று வந்து they activate LCAT and is the ligand for HDL receptor and it is an anti-atherogenic. Apo B100 என்னன்னா, it is the only apoprotein component of LDL and binds to the LDL receptor on tissues. The Apo B100 is the one of the biggest protein having 4536 amino acids with a molecular weight of 500 kDalton and it is synthesized in the liver. இப்போ வந்து அப்போ A1ன்றது வந்து இது என்ன பண்ணுன்னா, it activates the LCAT and is a ligand for the HDL receptor in the anti-atherogenic. இதே வந்து அப்போ B100 வந்து it is the only apoprotein component of LDL and binds to the LDL receptor on the tissue. The Apo B100 is one of the biggest protein having 536 amino acids with a molecular weight of 550 kDa, which is synthesized in the liver. Apo C11 it activates a lipoprotein which is known as lipase. Apo B48 is the major protein component of chylomicron and it is synthesized in the intestinal cell. இப்போ அப்போ C2 வந்து என்னென்னா ஆக்டிவேட்ஸ் லிப்போப்ரோட்டீன் லைப்பேஸ். இப்போ ஒவ்வொரு அப்போப்ரோட்டீனுமே ஒவ்வொன்றையும் போய் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ அப்போ B48 வந்து மேஜர் அப்போப்ரோட்டீன் ஆஃப் chylomicrons and it is the synthesized in the intestinal cells. இது intestinal cellஸில் தான் இருக்குது. அப்போ A1 அந்த மாதிரி தான். அப்போ B100 as well as the அப்போ B48 are the products of the same gene but it is in intestine. The mRNA undergo editing so as it provides B48 protein and B48 is named because of its 48% of the size of B100. The ApoE, which is it is an arginine rich protein present in the chylomicrons, LDL and very low density lipoprotein. The astrocytes also makes ApoE and it involved a cellular transport of the lipid in the CNS. The ApoE is associated with the lipoprotein glomerulonephropathy. இதுதான் அப்போஇயை பற்றி. அப்போஇ வந்து ஆர்ஜினைன் ரிச்சாக இருக்கும் கைலோமைக்ரான்ஸ். இது எதில் பார்க்கலாம்னா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனும் வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்லையும் இருக்கும். ஆஸ்ட்ரோசைட்ஸ் வந்து ஆஸ்ட்ரோசைட்ஸும் அப்போஇ ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்து இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் லிப்பிட்ஸ் டு சிஎன்எஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுற இது லிப்பிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அப்போது வந்து glomerulonephropathy கேசஸ்லையும் இது இதையும் சொல்கிறாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்போப்ரோட்டீன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.